காமத்தில் உடலுறவு நேரத்தில் ஆணும் பெண்ணும் சத்தமிடுவது சரியா? கொக்கோகம் கூறும் காமத்தில் ஏற்படும் ஆண் பெண்ணின் ஒலி, அடி, இடி, பிடி, கடி, அதனால் ஏற்படும் வலி பற்றி கூறுகின்றார். காமத்தின் உச்சத்தில் ஆணும் பெண்ணும் கண்கள் இருந்தும் தன் கண்களின் பார்க்கும் திறனை இழந்து தன் இன்ப உணர்ச்சிகளின் கட்டுப்பாடில் வருகின்றனர். காதலுக்கு மட்டும் கண்கள் இல்லை என்பது இல்லை, காமத்திற்கும் கண்கள் இல்லை என்கிறது கொக்கோகம். ஆண் மற்றும் பெண்ணின் பாலுறவில் ஒலி, அடி, இடி, பிடி, கடி இவை நடைபெறாவிட்டால் அந்த பாலுறவு முழுமையான பாலுறவு இல்லை என்கிறார். ஆணும் பெண்ணும் தன் காமத்தின் உணர்ச்சி பிழம்பில் இருக்கும் போது ஒலி, அடி, இடி, பிடி, கடி அதனால் ஏற்படும் வலி அவர்களுக்கு பெரிதாக தெரியாது. இருவரும் சண்டையில் ஈடும்போது பல அடிகள் இருவருக்கும் ஏற்படுவது இயல்பு. அதேபோலத்தான் காமமும். ஆண் பெண் இருவருக்கும் ஏற்படும் இன்ப போர். அதில் சின்ன சின்ன வலிகள், காயங்கள் ஏற்படுவது இருவருக்கும் இன்பத்தை கொடுக்கும் என்கிறது கொக்கோகம். ஆணும் பெண்ணும் கூடும் போது கூடலின் உச்சத்தில் விதவிதமான பெண் போடும் முனங்கல் சத்தம், ஓசைகள், சில பெண்கள் புறா, குயில், சிட்டுக்குருவி, வாத்து, கிளி போன்ற கீச்சு குரலில் ஒலி எழுப்புவது உண்டு என்கிறார். அதேபோல் ஆணும் தன் இன்பத்தின் வெளிக்காட்ட பெருமூச்சு விடுதல், சத்தம் இடுதல் போன்றவற்றில் ஈடுபடுவான் என்கிறது. இருவரும் கண்டபடி கட்டிப்பிடிக்கலாம். ஆனால் காமத்தில் மற்றவரின் உடலை தட்டும்போது மிகவும் கவனத்தோடு தட்டுவது முக்கியம். ஆண் மற்றும் பெண்ணின் உடலில் தட்டக்கூடிய இடங்கள்: தோள்கள், முதுகு, முதுகின் ஓரம், பெண்ணின் மார்பகங்கள், இடுப்பின் 2 ஓரப்பகுதி, 2 குஷ்டங்கள், தொடைகள் போன்ற இடங்களில் ஆண் பெண் இருவரும் உணர்ச்சியின் வேகத்தில் தட்டிக்கொள்ளுதல் அல்லது அடித்துக் கொள்ளலாம். கலவைக்கு புதிய பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் இதை தவிர்த்துவிட்டு நன்கு அந்த பெண் பழக்கத்திற்கு வந்த பிறகு ஈடுபடலாம். பெண் போல மென்மையானவளாக இருந்தாலும் இதில் அவள் விருப்பம் கொள்வாள் என்று கொக்கோகம் கூறுகிறது.